வெண்டைக்காவை கழுவிட்டு நல்லா காட்டன் துணியை வச்சு ஒட்டை தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா நீட்டாக கீணும் போது ஈரப்பதம் தான் குழக்கும், அதனால தான் ஒட்டை தொடச்சி எடுக்க சொல்லுது. இப்போ வெண்டைக்காவை நீட்டு சைஸில் கீனி எடுத்துக்கணும். இதில் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதியும் கட் பண்ணக்கூடாது, அப்படியே நீட்டு சைஸில் கீனி இந்த மாதிரி 2 பார்ட்டாக கீனி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் சோள செதில் மிக்ஸி ஜாரில் விட்டு இந்த மாதிரி கொரப்பாக இந்த மாதிரி 1 2 ஓட்டி அதை பிளேட்டில் வச்சுக்கிறோம். அடுப்பில் கடாய் ஊற்றி அது எண்ணெயும் காயிட்டு நான் வந்து இன்றைக்கி ரெடி மிக்ஸ் பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பிளேட்டில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா திட்டமாக கரைச்சி வச்சுக்கணும். தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். அப்போ நீட்டாக கீனி வச்சுருக்க வெண்டைக்காவை அந்த பஜ்ஜி மிக்ஸில் ஒரு முக்கிட்டு நம்ம இந்த சோள செதில் வச்சுருக்கோம்ல ஒரு ஓட்டி அதையும் நல்லா மேலே தூவி இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா வெண்டைக்காய் கட்லெட்டு ரெடி. வெண்டைக்காவை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட்லெட் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.